சின்ன வயசில் வந்து நான் எனக்கு படிப்பு ஒழுங்காக வரல. ஸோ நான் வந்து அப்படியே ஜோன் அவுட் ஆகிடுவேன். டே ட்ரீமிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அப்படியே எதையாவது யோசிச்சுக்கிட்டு நாட் இந்த இது நான் வந்து ஒரு ரியாலிட்டிலே இருக்க மாட்டேன். பேசிக்லி நிறைய விஷயங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதனால் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன், 12th ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ அது ஒரு வீட்டிலலாம் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. எனக்கே குழப்பமாக இருந்துச்சு. பிகாஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி ஒரு ஜோன் அவுட் பாயிண்டில் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காலேஜுக்கு போகிறாங்க, நான் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். ஸோ என்ன விஷயம் எனக்கு பிடிக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, மூவிஸ் தான் எனக்கு நேச்சுரல் ப்ராக்ரெஷனாக இருந்துச்சு. என்னுடைய சின்ன வயசில் வந்து இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்தா பாலுமேந்திரா சார், மணிரத்னம் சார், இவங்களுடைய படங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு கொடுத்துருச்சு. ஸோ அப்போது அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து தான் ஐ திங்க் ஐ ஸ்லோலி டிசைடட். ஏன்னா அதுதான் சும்மாவே எதையோ யோசிச்சுட்டு தானே இருக்கோம். அதுக்கு உருப்படியாக இது வந்து நேச்சுரலாகவே வந்து ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. இப்போ இதில் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நிறைய இங்கிலீஷ் படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு மைண்டை ஓப்பன் அப் பண்ணி கிளாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சது எனக்கு. இந்த மாதிரி இது மேபி திஸ் இஸ் யுவர் ஃபீல்டு. பட் என்னுடைய மிடில் கிளாஸ் வளர்ப்பில் வந்து எங்கள் வீட்டில் யாருக்கும் வந்து சினிமாவை பற்றியான கனெக்ஷன் இல்லை. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாரையும் தெரியாது. ஸோ இப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது தான் வந்து லாயலாவில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ், அது வந்து இந்தியாவிலே அப்போ தான் ஃபஸ்ட்டு கோர்ஸ் அங்கே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதில் நான் போய் சேர்ந்தேன். அதில் சேரும்போது என்ன ஆகிடுச்சுன்னா, அது வந்து என்னுடைய ட்ரீமுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் பெருசாக நாங்கள் கற்றுக்கலன்றதோட அந்த ஒரு சூழ்நிலை, சரௌண்டிங், கற்றுக்கிட்ட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் வந்து என் கூட வந்து இருந்ததுனால வந்து ஸ்லோவாக வந்து அது கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஓ, சினிமாக்குள்ளே போகலாம். அப்போ தான் நான் வந்து இதயம் பார்த்தேன். இதயம் படம் பார்க்கும்போது என்னை ரொம்ப பெருசாக பாதித்து ஒரு 2 நாள் என்னால் என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களேன்னு, யாரா இவர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கதிர்கிட்ட போய் அப்போ தான் சேர்ந்தேன். ஸோ அவர்கிட்ட போய் சேர்ந்த பிறகு ஒரு 2 வருஷம் அவர் கூட இருந்தேன். இப்போ தான் வந்து அந்த டைமில், நாங்கள் இருந்த டைமில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறதுனாலலாம் உங்களுக்கு சினிமா தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே நிறைய ப்ரோட்டோக்கால். ஏன்னா ஒரு அந்த டிஸ்கஷன் ரூம்குள்ளே போகணுன்னாலே உங்களை வந்து திடீர்னு வந்தீங்கன்னெலாம் விட மாட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது நீங்கள் ஒரு 10 வருஷம் இல்லாட்டி ஒரு 8 வருஷமாவது ஒரு டைரக்டர்கிட்ட இருக்கணும். இல்லை, நான் என்ன நினச்சேன், போனோடனே கேமரா பக்கத்தில் நிற்க வச்சுருவாங்க, நடுவில் நம்ம தான் இருப்போம் அப்படின்னா. ஸோ பார்த்தா நம்ம அப்படி எதுவுமே இல்லை. ஸோ அப்போ எனக்கு புரியல எப்படி சினிமா கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு மிஸ்டேக் தான் லைஃப்பில். நானே வந்து சொந்த காசில் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 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 அது தெரியாது, ஒரு தப்பான ஒரு யோசனை வந்து மைண்டில் ஏறி நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கு காசு தேவை, அதனால் இங்கே இருந்தால் காசு சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லி நான் சிங்கப்பூர் கிளம்பிட்டேன். ஸோ சிங்கப்பூர் கிளம்பும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அது தெரியாமல் பண்ண ஒரு தப்பு. பட் அங்கே போயிட்ட பிறகு அங்கே வந்து ஒரு புது கண்ட்ரி, அங்கே வந்து ஒரு நியூ சென்சிபிலிட்டிஸ் எல்லாமே புதுசாக இருந்தது. எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சுது. அண்டு இன்டர்நேஷ்னலாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போது அங்கே வந்து நான் வசந்தம் சென்ட்ரல், தட் இஸ் மீடியா கார்ப் அப்படின்னு அங்கே இருக்கிற லோக்கல் சேனலுக்கு வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் இந்த ஆட் ஃபிலிம் உடைய அந்த ஒரு இதுவும் கிடச்சிது. அப்போது அந்த பேன் ஏஷியன் மார்க்கெட்டுக்கு வந்து நிறைய ஆட்ஸ் பண்ணும்போது என்னுடைய தனிப்பட்ட சென்சிபிலிட்டிஸ் வந்து வளர்ந்துருச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ அப்படி தான் என்னுடைய ஜேர்னி ஆரம்பித்து ஒரு பாயிண்டில் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் அங்கே போய். அதுக்கப்புறம் வந்து என்னடா எதுக்கு போனோம், அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு தெரிஞ்சு நான் திருப்பி எல்லாமே அங்கே விட்டுட்டு திருப்பி முதல்லேருந்து சென்னைக்கு வந்து அப்போ தான் வாமனன்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை நான் பண்ணுறேன். இல்லை, அவருக்கு என்னென்னா, சினிமாவில் வந்து நீ நினைக்கிற மாதிரி சினிமா ஈஸி கிடையாது, எனக்கு தெரியும் ஒன்று. தட் இஸ் பொதுவாக இந்த காலத்து பசங்க. அப்போ அவருக்கு வந்து என்னை பார்க்கும்போது ஒரு சின்ன பையனை தானே பார்ப்பார். அவருக்கு என்னென்னா, கஷ்டப்படலைன்னா சினிமா தெரியாது, இப்படி தான் நாங்கள்லாம் வந்தோம், இப்படி தான் நீயும் வரணும், நீ இருந்தால் உனக்கு நல்லது அப்படின்னு. இப்போ இல்லை சார், நான் கிளம்புறேன் சார், நான் அங்கே போகிறேன் சார், இங்கே போகிறேன் சார். அப்போ அவருக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து தப்பாக தான் பட்டிருக்கோம். பட் என் மேலே அவருக்கு வந்து ரொம்ப பிரியம்.
ஸோ வாழ்த்தி தான் அனுப்புனார். அதுக்கப்புறம் நான் அங்கே கிளம்பி அதுக்கப்புறம் இப்போது அவரை சந்திக்கும்போது அவருக்கும் என்னை பார்த்தா பெருமையாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை, அவரை நான் சூஸ் பண்ணல, என்ன தான் அவர் சூஸ் பண்ணார். என்றென்றும் புன்னகை படம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாளே கூப்பிட்டு அவர் ஆஃபீஸில் வந்து அட்வான்ஸ் கொடுத்து எனக்காக ஒரு படம் பண்ணுங்கன்னாரு. ஸோ அப்போது நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, என்னால் கமர்ஷியலாக எப்படி பண்ண முடியும்னு தெரியல, என்கிட்ட கதையும் இல்லை அப்படின்னா. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள், நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலி அவரோட நான் வந்து இதே முரளின்னு ஒரு ஸ்கிரிப்ட் தான் பண்ணலான்னு ஒரு லவ் ஸ்டோரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து அமெரிக்காவில் ஷூட்டிங், அது கொஞ்சம் பெரிய பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்றதுனால நாங்களே அது வேணாம், இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ தான் நான் வந்து இப்போ நான் அவர் கூட பழகுனதில் வந்து அவருக்கும் வந்து என்னென்னா, என்னை வெறும் காமெடியனாக தான் பார்க்குறாங்க. நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு படம் காமெடி பண்ணதுனால அது ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே இப்படி தான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி நானும் 2 படம் பண்ணிட்டேன். பட் நானும் வந்து ஒரு வேறு மாதிரியான ஃபிலிம், ஒரு ஆக்டிங் ஸ்கோப்புள்ள ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட நாங்கள் பேசும்போது அவருடைய அந்த ஏக்கம் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போது இந்த ஜாலி எல்எல்பின்ற ஒரு படத்தை நான் பார்த்தேன். பார்க்கும்போது அதில் வந்து அர்ஷத் வார்சியோடைய அந்த கேரக்டர், ஏன்னா அர்ஷத் வார்சி அங்கே வந்து கொஞ்சம் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான். திடீர்னு இந்த படம் அவருக்கு ரொம்ப பெரிய பேர் வாங்கி கொடுத்துருச்சு. ஸோ இந்த படம் வந்து அர்ஷத் வார்சிக்கு இருந்த மாதிரி இது வந்து நம்ம ஊர்லேயும் இது சிங்க் ஆகும் அப்படின்னு இதை டிவிடி கொடுத்து பார்க்க சொன்னேன். அவர் பார்த்துட்டு அவர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக யோசித்தார். ஏன்னா பக்கம் பக்கமாக டைலாக் இருக்குது, அது எப்படி நான் பேச முடியுமான்னு தெரியல, இல்லாட்டி வந்து அது அது சரியாக வருமான்னு. இப்போ நான் சொன்னேன், இது ஒரு சேலஞ்சு, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, பட் நான் அவங்க கூட இருக்கேன், லெட்ஸ் டூ திஸ் அப்படின்னு நான் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்தேன். அப்போது அவருக்கு வந்து என் மேலே நம்பிக்கை, ப்ளஸ் அந்த ப்ராஜெக்டை கதையாக ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னிங் ஸ்கிரிப்ட், அப்படிலாம் பல விஷயங்கள்ல அவரும் வந்து ஓகே அப்படின்னாரு. அப்படி தான். ஏன்னா எனக்கு என்னென்னா, என்றென்றும் புன்னகை நான் பண்ணிவிட்டு அது ஒரு காமெடி ஃபிலிம். எனக்கே வந்து நிறைய பேர் வந்து திருப்பி வந்து அதே மாதிரி ஒரு காமெடி படம் பண்ணணும் அப்படின்னு என்ன ஒரு அது பிராண்ட் ஆகிடக்கூடாது, ஒரு இடத்துல போய் லாக் ஆகிடக்கூடாதுன்றதுனால நானே வந்து ஒரு சேலஞ்சிங்காக வேறு ஒரு ஜானரில் படம் பண்ணணுன்னு பார்த்தேன். அப்போ தான் வந்து இந்த மனிதன் படம் வந்து எனக்கு ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி இருக்கிற ஒரு படம் வந்து. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணேன். அண்ட் லக்கிலி காட்ஸ் கிரேஸ் அது வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃபிலிமாக அமைஞ்சுது. அது டூ ஏர்லி டு டிசைட். ஏன்னா அது ஃபஸ்ட்டு நான் படம் பார்க்கணும். அந்த படம் வந்து அது நல்லா இருந்தால், இல்லாட்டி அதில் வந்து அது தமிழுக்கு நம்ம ஆளுங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு சென்சிபிளான கதையாக இருந்துச்சுன்னா, ஏன்னா அது என்ன மாதிரியான படம்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் அது ஒரு நல்ல படமாக இருந்து அது வந்து கண்டிப்பாக திருப்பி அந்த ஜாலி எல்எல்பியில் மனிதன் கேரக்டராக இருக்கிற அவர் ஆளை பண்ண முடியும்னா வை நாட். அது வந்து டைம் ஒன்லி வில் ஆன்சர் தட். இருக்கலாம். பிகாஸ் ஏஸ்தட்டிக்லி கொஞ்சம் அந்த ஏஸ்தட்டிக் சென்ஸ் வந்து ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே வந்துடும். அது கலர் ஸ்கீமாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து டேக்கிங்ஸ், மேக்கிங்ஸ் எல்லாமே. ஸோ அது நான் அதை வந்து பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் அவங்களோடலாம் ஒர்க் பண்ணும்போது அதுதான் ஓரளவு கற்றுக்கிட்டு இருக்கும்போது அதை இங்கே ரெப்ளிகேட் பண்ணணும்னு நினைக்கும்போது அந்த மாதிரி இருக்கலாம் மேபி. நல்ல கதைன்றதோட ஹீரோவுக்கு அந்த கதை பிடிக்கணும். ஒரு ஹீரோ வந்து ஆன்போர்டு வந்துட்டாருன்னா இமீடியட்டாக வந்து ப்ராஜெக்ட் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அப்போ அந்த ஹீரோ வந்து என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு 2 ஹவருக்கு வந்து நீங்கள் எனக்கு கதை சொல்லுங்கள் அப்படின்றார். ஸோ அந்த 2 ஹவருக்கு வந்து எத்தனையோ, இப்போ எனக்கே வந்து பெருசாக கதை சொல்லணுன்னா என்னால் அது மாதிரி உங்களை மிரட்டுற அளவுக்கு என்னால் கதை சொல்ல முடியாது. பட்டு ஹீரோஸ் வந்து ஒரு சில பேர் வந்துட்டு கதை கேட்குறாங்க இல்லையா, அந்த கேட்கும்போது அவங்க வந்து எனக்கு கதை சொல்லுங்கள் அப்படின்னா, அவங்க வந்து நல்ல கதை சொன்னால் விஷுவலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது கதை திருப்தியாக இருந்துச்சுன்னா சரி நீங்களே டைரக்ட் பண்ணுங்கள். கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் டெக்னிக்கலி நீங்கள் பெருசாக இல்லைன்னா ஒரு நல்ல கேமராமேனை வச்சுக்கோங்க, ஏன்னா அவர் எடுத்து கொடுத்துருவார் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் இப்போ இருக்குது சினிமா. பட்டு இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயந்தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அகெயின் நான் இப்போ வந்து எனக்கு அந்த படம் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஹாலிடே போனேன். எனக்கு கால் அடிபட்டு நான் இப்போது ரெஸ்ட்டில் இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு. பட்
நான் இப்போ ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. ப்ளஸ் ஐ ஹேவ் மை ட்ரீம் ப்ராஜெக்ட் இதே முரளி. ஸோ நான் இப்போது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நான் வந்து டிசைட் பண்ணணும். இந்த ஆக்ஷன் ஃபிலிம் வந்து இன்னும் ஒரு 1-2 வீக்ஸில் வந்து ஐல் பி கம்ப்ளீட்டிங் த ஸ்கிரிப்ட். அதுக்குள்ளே ஐ ஷுட் பி ஏபிள் டு வாக் ப்ராப்பர்லி நான் நினைக்கிறேன். நான் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசிகிட்ருக்கேன். எவ்ரிதிங் வில் பி ஃபைனலைஸ் இன் 2-3 வீக்ஸ் அண்ட் ஐ வில் அனௌன்ஸ் இட். இல்லை இட் இஸ் அ கம்ப்ளீட்லி மை ஸ்கிரிப்ட், மை ஸ்டோரி. நீங்கள் சொல்வீங்களா ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைரெக்ஷன், அதில் மொத்தமாக அது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட், டோட்டலி என்னோடது. இல்லை அந்த கேரக்டருடைய பேர் வந்து அது இந்த டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியான டைட்டில் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து யாராவது தாடி வளர்த்துட்டு சுற்றினா கூட பெரிய இதே முரளி இவர் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த படம் போய் அவ்வளோ சேர்ந்துருக்குது. ஸோ அதனால தான் அந்த டைட்டிலை வச்சேன். தேங்க்யூ.